வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நேற்று நம்ம மார்க்கெட் வந்து நடந்து முடிஞ்ச மார்க்கெட்னால பாசிட்டிவ் ட்ரெண்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு 141 பாயிண்ட் வந்து ப்ளஸ். அதே மாதிரி மார்க்கெட்டோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 23,344 பாயிண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் வந்து 23,290 ஓப்பன் ஆச்சு. 23,391 ஹை, 23,170 ஹை. சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 60.61% வந்து சேஞ்ச் மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு. பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து 77,073 இதில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 454 பாயிண்ட் வந்து நேற்று ப்ளஸ். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 810 பாயிண்ட் வந்து ப்ளஸ். கோட்டக் பேங்க் நல்ல ஒரு பாசிட்டிவாக இது பண்ணிருக்கு. பேங்கிங் செக்டர் எல்லாருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதே கோட்டக் பேங்க் எல்லாமே பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 140-180 புள்ளிகள் வந்து கேப் அப்பாக வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, இன்னைக்கு வந்து 23,550 கடந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் பிரகாசமாக தெரியுது. ஸோ இன்னைக்கு நாளைக்கு நடந்து இன்னைக்கு வந்து அந்த 23,500 23,550 கடந்து அடுத்து வரும் 2 நாட்கள் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து புல்லிஷ் ட்ரெண்டை திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்மளுடைய பட்ஜெட் இருக்கணும். பட்ஜெட்ல வர நியூஸஸ் வந்து எதுவும் எல்லாமே பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா நம்மளது வந்து நிஃப்டி வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட்ஜெட்ல வந்து நிறைய வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஜிஎஸ்டிலையும் குறைப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து தீர்வு கிடைச்சது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே சப்போர்ட் ஆகி நம்மளது கண்டினியூ ஆரம்பிக்கிற வாய்ப்புகள் உண்டு. நேற்று வந்து அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ்ல வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேற்று வந்து நடந்த முடிய மார்க்கெட்டில் வந்து 29,949 ஸ்டாக்குகள் வந்து பங்கு வர்த்தகமானது. அதில் வந்து எந்த மாற்றமுடைய வர்த்தகமான பங்குகள் பார்த்தா 87. அட்வான்ஸ் வந்து 1,809 பங்குகள் வந்து நேற்று வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேடான பங்குகள். இது இறக்கமான பங்குகள் பார்த்தா 1,053 பங்குகள். 52 வாரம் உச்சந்தொட்ட பங்குகள் பார்த்தோன்னா 35. 52 வாரம் லோ ஸ்டாக்ஸ் வந்து 53 குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுவும் அப்பர் சர்க்கியூஸ் வந்து 163, லோ சர்க்கியூஸ் வந்து 80. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து நல்ல ஒரு செல்லிங். 4,336 கோடி ரூபாய்க்கு நேற்று எஃப்ஐஎஸ் செல் பண்ணியிருக்காங்க. டிஐஸ் நம்ம வழக்கம் போல 4,321 கோடி ரூபாய் பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் இது வரைக்கும் ஒரு 50,000 கோடி நம்ம மார்க்கெட்டில் வந்து விற்று காலி பண்ணி எடுத்து விட்டாங்க. இந்த மாதம் பிறந்ததுலேருந்து ஒரு 50,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. நம்ம மார்க்கெட் சப்போர்ட் பார்த்தா டிஐஸ் நல்ல மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயுமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு அளவு கன்சம்ஷன் ஆச்சுன்னா எஃப்ஐஎஸ்சி செல்லிங் வந்து ப்ரெஷர் ஓவராகவே இருக்கு நம்ம மார்க்கெட்டில். இந்த வருங்காலங்களில் வந்து டிஐசி சப்போர்ட்டிங் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஸோ நம்மளுடைய பப்ளிக் பீப்புள்ஸோட இதுவும் வந்து அதிகமாக இருக்கணும் மார்க்கெட்டில். ஏன்னா நிறைய அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆகுது. இது வரைக்கும் 18 கோடி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த வருஷம் 24 கோடி தானும் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி நேற்று வந்து ட்ராய் வந்து தொலைத் தொடர்பு சேவை வழங்கும் நிறுவனமான வோடாஃபோன், ஏர்டெல், ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு இருக்கிற கடன்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்காங்க. ஸோ அதனால வந்து நேற்று தொலைத்தொடர்பு துறை சேர்ந்த பங்குகள்லாம் நேற்று வந்து நல்ல விலை கொடுக்குது. ஏற்கனவே வோடாஃபோன் ஐடியா நல்லா கடந்த ஒரு 2-3 செஷன்ஸ் வந்து நல்லா ஏற்றம் கொடுக்குது. அதே மாதிரி நேற்று வந்து டாடா டெலிசர்வீசஸ், எம்டிஎன்எல் இதில் இந்த பங்குகள்லாம் வந்து நேற்று வந்து 15%, 16% கிட்டத்தட்ட டிடிஎம்எல்லும் எம்டிஎன்எல் ஒரு 10. அதுமாதிரி ஏற்றம் கொடுத்த பங்குகள் பார்த்தீங்கன்னா நேற்று கிரெடிட் ஆக்சிஸ் கிராமில் ஒரு 10% ஏற்றம் கொடுத்தது. கோட்டாக் மஹேந்திரா நேற்று அந்த அவங்களுடைய Q3 ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தால அந்த நேற்று ஓப்பன் ஆகும்போது 9% ஓப்பன் ஆச்சு. அதே ஸ்டாண்டர்டில் இதுவாக இருந்தது. அது வோடாஃபோன் ஐடியா நேற்று ஒரு 9% இருந்தது. ஈக்வல்ஸ் இந்தியா டெவலப்பர்ஸ் ஒரு 8% ஏறி இருந்தது. குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு 8% ஏறி இருந்தது. இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் 8%, அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் 7% ஏறி இருந்தது. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் 7%, ஜேகே பேப்பர், தேஜஸ் நெட்வொர்க்ஸ், ஏதர் இண்டஸ்ட்ரீஸ், கிரீன்ஸ் காட்டன், விப்ரோ, ஜெயின் இரிகேஷன், டட்டன் இந்தியா பவர், தானி சர்வீசஸ், ரெட்டிங்டன். நேற்று கல்யாண் ஜுவல்லர்ஸ் கடந்த ஒரு 10-12 செஷன் இறங்கின கதையில் கல்யாண் ஜுவல்ஸ் 502 ரூபாய் நேற்று வந்து ஒரு 7% ஏற்றம் கொடுத்து கடைசியாக க்ளோசிங் ஒரு 7% ஓப்பனில் வந்து க்ளோசிங்கில் நேற்று முடிஞ்சிருக்கு. கல்யாண் ஜுவல்ஸ் 502 ரூபாய் நேற்று லாஸ்ட் க்ளோசிங். நேற்று வந்து அதே மாதிரி நேற்று லாஸ்ட் க்ளோஸ் 530 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லி யுனைடெட் பிரீவரிஸ். அதே மாதிரி யுனைடெட் பிரீவரிஸ், கார்டன் ரிஷிப்பிங் நேற்று டிஃபென்ஸ் செக்டர்ஸ் எல்லாமே நேற்று நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ். இதில் இவங்களது வந்து நம்ம பிரீவரிஸ் கம்பெனிஸ்க்கெலாம் வந்து
அடிஷ்னலாக வந்து இந்த எத்தனால் இதில் வந்து அவங்களுக்கு ரேட் கட் இருக்கும்னு எதிர்பார்க்கறதுனால, எத்தனாலோட ரேட் கட் இருக்கும்னு எதிர்பார்க்கறதுனால வந்து நேற்று வந்து இந்த ப்ரூவரிஸ் கம்பெனிஸ்லாம் வந்து நேற்று வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது. சிஜி பவர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 5.5%, லெமன் ட்ரீ ஒரு 5.5%, ஏஞ்சல் ஒன்றுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு இறக்கம் கண்ட பிறகு 2500 கிட்ட சப்போர்ட் வந்த பிறகு நேற்று ஒரு ஏற்றம் கண்டிருக்கு 5.5%. ட்ரிவேனிட் இப்போ வந்து பங்குகள் வாங்கலாமா என்ன யோசிக்கிறவங்களுக்கு இந்த வந்து நல்ல ஒரு தருணமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் நான். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் முதலீடுகள் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு 2-3 மாதம் காலகட்டத்தில் ஒரு 15-20% வந்து இறக்கம் கண்ட பங்குகள்லாம் வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டர் ஆவியன் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரி டிஃபென்ஸ் செக்டர்ஸ் பங்குகள், ரயில்வே துறை பங்குகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல பங்குகள் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20-30% வந்து வரைக்கும் இறங்கிருக்கு. இந்த மசகன் டாக், இந்த கார்டன் ஷீட் பில்டர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40% இறங்கியிருக்கு. இதெல்லாம் இந்த பங்குகள்லாம் நீங்கள் கவனிக்கலாம் இப்போ வருங்காலங்களில். டிஷ் டிவி, ஸ்கேண்டல் எலக்ட்ரிக், ஜிடிஎல், அம்பர், பிஎம்எல், ஸோ இதெல்லாம் வந்து ஏற்ற பாரத் டைனாமிக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஒரு 10% கிட்ட ஏறி இருக்கு. எஸ்பிஎஸ் கிராவிட்டா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு நேற்று வந்து Q3 ரிசல்ட் நல்லா வந்திருந்து நல்லா இருந்து பார்த்தேன் நேற்று. எஸ் பேங்க், ஜம்மு காஷ்மீர் பேங்க், பேரஸ் டிஃபென்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நேற்று வந்து ஏற்றங்கண்ட பங்குகள். அதே மாதிரி இது வந்து முதல் தரமானது தான் ஏற்றங்கண்ட பங்குகள். இதெல்லாம் ஸோ இரண்டாம் தரத்தில் வந்து ஏற்றங்கண்டம் நேற்று லக்ஷ்மி டென்டல் வந்து மார்க்கெட்டில் ஐபிஓ வந்த பங்கு, அது வரும்போது ஒரு 29% ஏறி இருக்கு. குளோபல் ஸ்பிரிட்ஸ் ஒரு 18% ஏறி இருக்கு. ஸோ இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த உங்களுக்கு கேட்டுக்கிட்டு அப்போலோ மெக்ராசிஸ் இதுவும் ஒரு 15% ஏறி இருக்கு. ரத்னபுரி பொசிஷன் 10%, டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ், வில்சன் பாலிகால்ஸ், கிருட்டி நியூட்ரிஷன், கணேஷ், பென்சோபால் பிளாஸ், ஃபேர்சம் ஆர்கானிக்ஸ், கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், கியூபர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நேற்று வந்து ஏற்றம் கண்ட பங்கு. ஸ்போர்ட்ஸ், லாசா, தவாஞ்சி சுகர், கேதான், பம்பூர், சுகர் கம்பெனிஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நேற்று வந்து அதிகமாக அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ரேட்டும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நேற்று அலோவ் பண்ணியிருக்காங்க சுகர் கம்பெனிஸ்லாம். இது வரைக்கும் இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அலோவ் பண்ணாமல் இருந்தது, வரும் உள்நாட்டு உற்பத்தி கம்மியாக இருக்குது அப்படின்ற காரணத்தால் நேற்று சுகர் கம்பெனிஸ்லாம் வந்து அதுவும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சுகர் கம்பெனிஸ்க்குலாம் வந்து இது ஒரு ரிலீஃபாக இருக்கும் எக்ஸ்போர்ட் அலோவ் பண்ணதுனால. இதெல்லாம் வந்து நேற்று ஏற்றம் கொண்ட ஜிந்தால் ரீலிங், டேட்டா மேட்ரிக்ஸ், இதெல்லாம் வந்து நேற்று வந்து ஏற்றம் கொண்ட பங்கு. ஆர்டிமிஸ் எலக்ட்ரிக், ஃபைபர் மீடியா, ஐஆர்எம் ஸ்பைஸ், செக்யூர், தான்லா எலக்ட்ரிக், ஃபைபர், ராதிகா ஜுவல்டெக் கடந்த 2-3 சீசனாக வந்து அப்போசர் கிட்ட அடிச்சு இது க்ளோஸ் ஆகுது. அந்த பங்கை வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி பிளாக் பாக்ஸ் அதே மாதிரி 5% க்ளோசிங் இதுவாகுது. கேண்டபிள் ரீட்டைலர்ஸ் அதுவும் 5% அப்போசர் கிட்ட தான் ஓப்பன் ஆயிருக்கு. சுப்ரீம் லைஃப் இன்சூரன்ஸ் இதுவாகுது. ப்ரீமியர் எக்ஸ்க்ளூசிவ் 7% இதாக இருக்குது. சார்ஜர், ஜிஆர்எம் ஓவர்சீஸ், ஸோ இதெல்லாம் வந்து நேற்று வந்து ஏற்றங்கள பங்கு. அசப்புராமன் 4% ஓப்பன் ஆகுது, 7% இதுவாக இருக்குது. இதெல்லாம் வந்து நேற்று ஏற்றம் கொண்ட பங்கு. நேற்று சுகர் கம்பெனி, டிஃபென்ஸ், ரயில்வே செக்டர், பேங்கிங், இதெல்லாம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நேற்று. அது மாதிரி இறக்கம் கொண்ட பங்குகள்னு பார்த்தோன்னா நேற்று ஜொமேட்டோ ரிசல்ட் வந்துருந்தது. ஸோ ஜொமேட்டோ ரிசல்ட்டை வந்து அவங்க நேற்று ப்ராஃபிட் இதில் வந்து கம்மியாக காமிச்சிருக்காங்க. அது இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து அதனுடைய அது பிரதிபலிப்பு இருக்குமான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டெர்லிங் இன்வெஸ்டர் வந்து கடந்த ஒரு 2-3 செஷனாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 செஷன்லேயே ஒரு 12-14% வரைக்கும் இந்த ஸ்லிங்ஸ் வந்து விழுந்த மாதிரி பார்த்தேன். ராலிஸ் இந்தியா ஒரு 7% அடி வெல்த் வாங்கியிருக்காங்க இது. அதே மாதிரி பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் ஒரு 6% விழுந்திருக்கு. நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் ஒரு 6% விழுந்திருக்கு. பிர்லஸ் ஃபினாமெட்டிக்ஸ், பிடிசி இண்டஸ்ட்ரியா, விமார்ட், ஸோ இதெல்லாம் வந்து நேற்று வந்து இறக்கம் கண்ட பங்குகள். நேற்று விமார்ட், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், யூனோமிண்டா, நெட்ஃப்ளிக்ஸ், ஹவான்டெல், ஜொமேட்டோ, வோல்டாஸ், ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங், ரிலையன்ஸ் பவர், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், இமுத்ரா, கேஃபின் டெக்னாலஜிஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ், தீபக் ஃபர்டிலைசர்ஸ், பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ், கார்டல் கன்சூமர், அல்காகோ, ராஜிஃபிஸ், கேபிட்டல், லாய்ஸ் மெட்டல், ட்ரெண்ட், சன்சர் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து முதல் தரமான பங்குகள் இறக்கம் கண்ட பங்குகள்.
இரண்டாம் தரமான விளக்கம் இறக்கம் கண்ட பங்குகள் அப்படின்னு பார்த்தா பியூல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 17%. குவாட்ரண்ட் ஃபியூச்சர், அதாவது இப்போ சமீபத்தில் ஐபிஓ வந்த நிறுவனம் வந்து இது குவாட்ரண்ட் ஃபியூச்சர், இது ஒரு 10% இறங்கிது. சாரதா கிராப்ஸ், எக்ஸாஜில் இது ஒரு 6%. கிட்டத்தட்ட இதில் இந்த புது ஐபிஓ வந்ததெல்லாம் இறங்க மாதிரி தெரியுது. குவாட்ரண்ட் ஃபியூச்சர் இறங்கியிருக்கு. அம்சா மிஷன் இப்போ அந்த ஐபிஓ தான், ஸ்டாண்டர்ட் குளோபல் ஐபிஓ தான். ஸோ இதெல்லாம் வந்து இறங்கியிருக்கு. டைட்டன் வந்து கடந்த சில நாட்கள் ஏறின பங்கு, அது வந்து இப்போ இறங்கியிருக்கு, 6% இறங்கியிருக்கு. ஸ்ரீ அதிகாரி ப்ரோஸ், பாட்ரானிக்ஸ், சொல்யூஷன், இந்த பாட்ரானிக்ஸ் பங்கு கடந்த ஒரு இதில் வந்து ஒரு 15 லட்சம் ஷேர் வந்து ஒரே இதில் வந்து ஒரு 2 மணி நேரம் ட்ரேட் ஆயிருக்கு. யாரோ ஒரு கம்பெனி பை பண்ணியிருக்காங்க. 17 லட்சம் ஷேர் பங்குகள் வந்து பை பண்ணியிருக்காங்க. கம்பெனி என்ன கம்பெனி எதுன்னு சொல்லி அந்த டீடெயில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அன்றைக்கி போடுறேன். நான் ஜெனித் ஸ்டீல், டாக்டர் அகர்வால், ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், MRO Technology, Crystal Integrated, Avance Holdings, IVP, Bajaj Healthcare, SBC Exports, DigiDrive Distribution, Hindustan Motor, SPI Apparels Limited, CRM Cell, Innova Zinc Lab, Cinevisda, Marl Overseas, Celan, Indofarm Equipment. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று இறக்கம் கொண்ட பங்குகள், இரண்டாம் தர நிறுவனங்களே இறக்கம் கொண்ட பங்குகள். இன்றைக்கி மார்க்கெட் ஓவரால் நல்லாயிருக்கும். நேற்று யூஎஸ் மார்க்கெட் நேற்று லீவு. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை வந்து நேற்று இது நிஃப்டி நல்லா இருந்தது. 200 புள்ளிகள் அதிகரித்து ட்ரேடாக இருந்தது நேற்று இரவு. இன்னைக்கு அதேமாதிரி நம்ம மார்க்கெட் வந்து 140 150 புள்ளிகள் வந்து ட்ரேடாக இருக்கான வாய்ப்புகள் அதிகம். மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 23,550 கடந்த ஒரு 4 மாதம் இறக்கம் இந்த இதில் இந்த நம்ம பட்ஜெட் சீசனோட க்ளோஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம என்னோட எதிர்பார்ப்பு. அது நடக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் வந்து லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.